ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 17வது நாளில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம அத்தி மரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நாமதாரகன் சித்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. சித்த முனிவரோட பாதங்களை வணங்கி இரு கரங்களையும் கூப்பி, யோகேஸ்வரா, அறியாமை என்ற இருளை போக்கும் கதிரவன் நீங்கள், மோகம் என்னும் இருளில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி குருலீலை என்ற அமுதத்தை பருக வைத்தீர்கள். உங்களால் நான் அறிவுள்ளவனானேன். இனி வரும் குருமூர்த்தியின் கதையை கூறுங்கள். மேலும் குருமூர்த்தியோட, அதாவது நரசிம்ம சரஸ்வதியோட கதையை கூற சொல்றாரு. இவரு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க, சீடரோட வேண்டுகோளுக்கு இணங்க சித்த முனிவரும் குருவோட மகிமையை பத்தி மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குருமூர்த்தி அவர்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கின்ற அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாமதாரகன் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. வேதங்களில் மரங்களின் அரசன் என்றும் மும்மூர்த்திகள் வசிக்கும் மரமான அரச மரம் இருக்க ஏன் சுவாமிகள் அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. அரச மரம் இருக்கும்போது எதற்காக இவர் அத்தி மரத்தை தேர்ந்தெடுத்தாரு? வேதங்கள் எல்லாம் அரச மரத்தை பத்தி தானே சொல்லியிருக்காங்க. மும்மூர்த்திகளோட வசிப்பிடமே அரச மரம் தானே. அப்படி இருக்கும்போது நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஏன் அத்தி மரத்தடியில வசித்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட உடனே நாமதாரகனுக்கு சித்த முனிவர் சொல்றாரு, விஷ்ணு பகவான் தன்னோட பக்தரான பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பார்ல. அப்ப இரணிய கசிபுவோட வயிற்றை கிழித்து மாலையாக அணிவித்து அவரை கொன்றார்ல. அப்ப அந்த அரக்கனோட ரத்தம் எல்லாம் சுவாமியோட நகங்கள்ல பட்டு ரொம்ப எரிச்சல் வந்ததாம். நரசிம்மரோட கையில ரொம்ப எரிச்சல் வந்ததாம். அதை பார்த்த மகாலட்சுமி அருகில் இருந்த அத்தி பழங்களையும் இலைகளையும் பறித்து அந்த எரிகிற அந்த நகங்களுக்கு பூசினாங்களாம். உடனே எரிச்சல் குறைந்து நரசிம்மர் சாந்தம் அடைஞ்சாராம். அதற்கு பகவான் சந்தோஷம் அடைந்து மகாலட்சுமியோட சேர்ந்து அத்தி மரத்தினிடம், நீ கல்பக விருட்சமாக புகழ் பெறுவாய். எவர் உன்னை பக்தியுடன் பூஜித்து வலம் வருவார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கி வேண்டியது கிடைக்கும். விஷத்தின் பாதிப்பு கூட நீங்கிவிடும். உன்னடியில் ஜப தவங்கள் செய்தால் அபாரமான பலனை பெறுவார்கள். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். இங்கு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். பிரம்மஹத்யா தோஷங்கள் நீங்கிவிடும். உன்னிடத்தில் எல்லா தேவதைகளும் மற்றும் லட்சுமி சமேதமாக நானும் குடிகொண்டு இருப்போம் என்று வரங்களை அளித்தார். ஸ்ரீ விஷ்ணுவின் அருளை பெற்றதினால் ஸ்ரீ குருநாதர் அத்தி மரத்தடியில் வசித்து வந்தார். இப்படி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த அத்தி மரத்தின் கீழே வசித்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற தீர்த்தத்துல, அதாவது சக்தி தீர்த்தத்துல இருக்கிற தேவதைகளுக்கு தெரிஞ்சிருது இங்க சுவாமிகள் குடிக்கொண்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தினமும் வர ஆரம்பிக்கிறாங்க. தினமும் அவருக்கு பூஜைகள்லாம் செய்யறாங்க. யாரு? தேவதைகள். சக்தி தீர்த்தத்திலிருந்து வந்த தேவதைகள் பூஜைகள்லாம் செய்து வழிபாடுகள்லாம் செய்து அவரை அவரோட இருப்பிடத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. அதாவது அந்த தேவதைகள் அந்த சக்தி தீர்த்தத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு பிக்ஷை கொடுத்து, அதாவது சாப்பாடு கொடுத்து திரும்பவும் அவர் என்ன பண்றாங்க, அவரோட இடத்துலயே விட்டுறாங்க. இது தினமும் நடந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற அந்த அமரபுர வாசிகளுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இவரு யார் வீட்டுக்கும் பிக்ஷை கேட்க வரமாட்டேங்கிறாரு, இவருக்கு எங்க இருந்துதான் உணவு கிடைக்குது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, பல நாட்கள் ஆகிருச்சு. சாமி எங்கேயும் பிச்சையே கேட்கல, யார் வீட்டுக்கும் யாசகமும் வரல, யாரும் உணவும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சாப்பிட்றாரு, என்ன பண்றாரு, எங்கிருந்து அவருக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா நிக்குது. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள இருந்து ஒருத்தனை ரகசியமாக தேர்ந்தெடுத்து நதிக்கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா சுவாமிக்கு சந்தேகம் வந்துடும். அதனால ரகசியமா தெரிஞ்சுக்கணும், சாமிக்கு எங்கிருந்து உணவு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அமரபுர வாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை மட்டும் தேர்ந்தெடுத்து நதிக்கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரகசியமா அனுப்பி வைக்கிறாங்க. ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக ரகசியமாக ஒருவனை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் மறைமுகமாக நின்று பார்க்கிறான். ஆனால் அவனுக்கோ, நாம் ஒரு மகானின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம், இதனால் என்ன தீங்கு நேரிடுமோ என பயந்து திரும்பி சென்று விட்டான். அவனுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஊர் மக்கள் எல்லாம் நம்மள அனுப்பி வச்சுட்டாங்க, நமக்கு தானே பாவம் சேரும்,
ஒரு பெரிய ஒரு தெய்வத்தை வந்து ரகசியமா நின்று நம்ம வேவு பார்க்கறது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத அவன் பயந்து போய் அவன் என்ன பண்றான், திரும்பி அவன் ஊருக்கே போயிடறான். என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு போய் சொல்லிடுறான். இப்ப சுவாமிகள் தங்கி இருக்காருல, அந்த அத்தி மரத்தின் அருகிலேயே ஒரு வயல் வெளி இருக்கு. அந்த வயல்ல வந்து கங்கானுஜன் என்ற ஒரு விவசாயி தன்னோட வயலை வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியான நேரத்துல தேவதைகள்லாம் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை செய்து அவரை அழைத்து கொண்டு நதியை நெருங்கி உடன் நதி இரண்டாக வந்து பிளந்து வழி கொடுக்கிறது. அந்த தீர்த்தத்துல தான், அதாவது அந்த நதியிலிருந்து தான் வராங்க, சக்தி தீர்த்தம்ங்கிற அந்த நதியிலிருந்து வராங்க. வந்து பூஜை எல்லாம் செய்யறாங்க. அந்த தேவதைகள் செய்ததுக்கு அப்புறம் சுவாமிகள் வந்து கூட்டிகிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அவங்க போகும்போது அந்த நதி பக்கத்துல போன நதி வந்து இரண்டா பிளந்து தேவதைகளும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களும் அந்த நதிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நதி என்ன ஆகுது, திரும்பவும் வந்து மூடிடுது. பழைய நிலைமைக்கு வந்து நதி அது பாட்டு எந்த ஒரு சலனமும் இல்லாம ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் அந்த நதிகள் வந்து இரண்டாக வந்து பிளக்குது. சுவாமிகள் திரும்பவும் வெளியே வராரு. தேவதைகள் எல்லாம் வந்து வழி அனுப்பிட்டு போறாங்க. இதை பார்த்த இவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அவன் உணர்றான், இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அந்த கடவுளோட அவதாரம் இவரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இவன் மேலும் ஆர்வமாகுது. அந்த நதிக்குள்ள என்ன நடக்குது, இவங்க எப்படி போறாங்க, எங்க போறாங்க, அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்துல நாளைக்கு நம்ம மறுநாள் வந்து இதே மாதிரி போகும்போது நம்மளும் கூட சேர்ந்து போலான்னு அவன் வந்து முடிவு செய்யறான். மறுநாள் அந்த தேவதைகள் எல்லாம் வராங்க. அதே மாதிரி நதி பிளக்குது. சுவாமிகள் பாதாபிஷேகம், சாமிக்கு வந்து பாதாபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்து தேவதைகள்லாம் அழைச்சிட்டு போறாங்க. நதிக்கரையை அடையிறாங்க. அடைஞ்ச உடனே நதி வந்து இரண்டாக பிளக்குது, வழி கொடுக்குது. எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்து போறாங்க. இதை பார்த்து அவன் என்ன பண்றான், உள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக பின்தொடர்ந்து அவன் நதியின் உள்ளே சென்று பார்க்கையில் அங்கு ரத்தினங்கள் பதித்த கோபுரங்களுடன் இந்திரலோகமான அமராவதியை போல் சூரிய பிரகாசமாக ஒளித்து கொண்டிருந்த அந்த இடத்த வந்து பாக்குறான். அங்கு சுவாமியை தீபாராதனையுடன் அழைத்து சென்று ஓர் மண்டபத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்த்தி சகலவித பூஜைகள் செய்து ஆகாரத்தை, அதாவது சாப்பாடு கொடுக்கறாங்க, பிச்சை கொடுக்கறாங்க. பிறகு குருநாதர் திரும்பி வருகையில் இந்த விவசாயிய பாத்துறாரு சுவாமி, இந்த கங்கானுஜன் அந்த விவசாயிய பாத்துறாரு. பார்த்து கேக்குறாரு, நீ யார், நீ இங்க எப்படி வந்த அப்படின்னு கேக்குறாரு. அவன் நடுநடுங்கி போய் பேச ஆரம்பிக்கிறான். சுவாமி, நான் அமரபுரவாசி, இங்க இருக்க பக்கத்துல இருக்க வயல்வெளியில தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க உள்ளுக்குள்ள போறத வந்து பார்த்தேன். நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது, மும்மூர்த்திகளோட அவதாரம் தான். இங்க உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். பாதத்தில் விழுந்து வணங்குறான். மூடனான என்னால் உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இன்று ஜோதி ரூபமான உங்களின் தரிசனம் கிடைத்து விட்டது. நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து ஆசி வழங்குங்கள் என்று பக்தியோட வேண்டான். அவன் பக்தியுடன் வேண்டியதை பார்த்த குருநாதர் சந்தோஷம் அடைந்து அவனை தேற்றி, நீ பயப்படாத, இன்று முதல் உன் கஷ்டங்கள் இன்னல்கள் தீர்ந்து விட்டன, உன் கோரிக்கைகள் நிறைவேறும். நான் இங்கே இருக்கும் வரையில் யாருக்கும் இந்த ரகசியத்தை, இங்க என்ன நடந்ததுங்கிறத நீ சொல்லிடாத. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்கள்கிட்ட நீ சொல்லக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறம் வேணா நீ சொல்லிக்கோ, ஆனா இருக்கும்போது யாருக்கிட்டையும் சொல்லாத. எதனால அப்படின்னா தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்துருவாங்க. குருவுக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்காக குரு வந்து இதை சொல்லிடுறாரு. உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பிறகு ஸ்ரீ குரு அத்தி மரத்தடிக்கு செல்கையில் இவனும் பின்தொடர்ந்து அங்கு அவரை வணங்கி சென்று விட்டான். அன்று முதல் அவன் ஸ்ரீ குருவிடன் மிக்க பக்தியுடையவனாய் குரு சேவை மனமுடன் தன் குடும்பத்துடன் வந்து சுவாமியை சேவித்து கொண்டிருந்தான். இதனால் அவன் எல்லா செல்வங்களும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மாசி மாசம், அதாவது இந்த மாசி மகம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி வருது. பௌர்ணமி தினத்தன்று அவன் வந்து குரு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஸ்ரீ குருவிடம், மாசி மாதத்தில் பிரயாகை, காசி, கயையில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அவை எங்கிருக்கின்றன என்று எனக்கு தெரியாது. அவைகளின் மகிமையை கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள். தயவு செய்து அதை கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறான். இந்த மாசி மகம், இந்த மாசி பௌர்ணமிலாம் இந்த முக்கியமான சேஸ்திரங்களை, காசி, கங்கை, கயாலெல்லாம் குளிச்சா ரொம்ப நல்லது, தீர்த்த தலங்கள்ல போயிட்டு நம்ம வந்து ஸ்நானம் பண்ண நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது, அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதை பத்தி கேட்டா கூட ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க சாமி, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். இதை கேட்ட ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள், இங்கே இருக்கின்ற கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமம் பிரயாகைக்கு சமமானது மற்றும் இந்த
கொல்லாபுரம், அதாவது கயை தான். இந்த கொல்லாபுரம் கயை தான். இந்த கயா இருக்கு பாருங்க, அதுக்கு சமமான இடம் இந்த கொல்லாபுரம். அருகிலுள்ள யுகாலயம் காசிக்கு சமமானது. இவை மூன்றும் தென்காசி, பிரயாகை, கயை என்று அழைப்பார்கள். உனக்கு இப்பொழுதே அந்த 3 தலங்களையும் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் புலித்தோலின் மீது அமர்ந்து அவர் பாதங்களை பிடித்து கண்மூட சொன்னார். இந்த புண்ணிய நதி தீர்த்தத்தெல்லாம் நீ பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட இல்ல, அங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட இல்ல, வா இப்பயே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாரு, புலித்தோலின் மேல் அமர்றாரு. அமர்ந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவனை பார்த்து என்னோட பாதங்களை பிடித்து கொண்டு கண்களை மூட சொல்றாரு. அவனும் அதே மாதிரி செய்யறான். செய்த உடனே சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பிரயாகையை அடைந்து அங்கு நீராடி மத்தியான நேரத்திற்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து மாலை நேரத்திற்கு கயாவை அடைந்து நீராடி பொழுது சாயும் நேரத்திற்கு சங்கமத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே இருக்கின்ற 3 தலங்களையும் தரிசனம் செய்து அத்தி மரத்தனடிக்கு வந்தார்கள். அந்த அத்தி மரத்தடிக்கே திருப்பி வந்துட்டாங்க பாருங்க. ஒரே நாள்ல சுவாமிகள் இப்படி கூட்டிட்டு போயிருக்காரு. கண்ணை மூடினா மட்டும் போதும், சுவாமியை நினைச்சோம்னா எப்பேற்பட்ட தீர்த்த தலங்களுக்கும் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆத்மார்த்தமா, அதுதான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆத்மார்த்தமா குருவோட அருள் இருந்தா நம்ம எந்த சேத்திரமா இருந்தாலும் ஆத்மார்த்தமா நம்ம போயிட்டு வந்துடலாம். குருவோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். வெளிநாட்டுல இருக்க, எனக்கு வயசாயிருச்சு, என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்னு நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். அந்த இடத்துக்கு போய் நீங்க என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. உணர்வுபூர்வமான ஆசீர்வாதத்தையும் நீங்க அடைவீங்க, இது நிச்சயம். சுவாமி அவர்கள் அவன் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் எங்க வந்துட்டாங்க, அந்த அத்தி மரத்தடிக்கே வந்துட்டாங்க. இதனால் ஸ்ரீ குருவின் மகிமை மேலும் பரவ தொடங்கியது. இதை கண்ட ஸ்ரீ குருநாதர் நாம் இனிமேல் இந்த இடத்தை விட்டு சென்று மறைமுகமாக இருப்பதே நல்லது என்று நினைத்தார். இந்த இடத்துலயும் அவரோட புகழ் மேலும் அதிகமானனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, நம்ம மறைவாக வாழணும் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு போகணும்னு ஒரு எண்ணம் வருது. இதை அறிந்த அந்த தேவதைகள் எல்லாம் சுவாமி கிட்ட முறையிடுறாங்க. சுவாமி, தினமும் உங்களை சேவித்து கொண்டிருந்த எங்களை விட்டு செல்வது தர்மமா என்று வேதனையுடன் வேண்டினார்கள். இதற்கு குருநாதர் அவர்களை சமாதானப்படுத்தி, நான் இங்கிருந்து சென்றாலும் இந்த அத்தி மரத்தில் எப்பொழுதும் இருப்பேன். நீங்களும் இந்த கல்பக விருட்சத்தில் இருங்கள். இங்கு என் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்கிறேன் மற்றும் அன்னபூரணி தேவியையும் பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த மரத்தை, என் பாதுகைகளை, உங்களையும் பூஜிப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்கள் நீங்கி பெரும் புண்ணியம் கிடைத்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். இங்கு அன்னபூரணி தேவி இருப்பதால் தினமும் பிராமண அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும். குழந்தை இல்லாத பெண்கள் இங்கே இருக்கும். பாபநாச தீர்த்தம், காமிய தீர்த்தம், சித்த தீர்த்தத்தில் நீராடி 7 முறை இந்த அத்தி மரத்தை நீரினால் நனைத்தால் அவர்களின் மலட்டுத்தன்மை விலகி நீண்ட ஆயுளுடைய பிள்ளைகளை பெறுவார்கள். அதாவது குழந்தை பிறக்கும். இங்கு ஒரு பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இங்கு அமாவாசை, பௌர்ணமி, பொங்கல், சூரிய சந்திர கிரகண காலங்களில் நீராடினால் விசேஷ புண்ணியம் கிடைக்கும். இந்த மரத்தின் அடியில் ஒரு முறை செய்யும் ஜப, தப, ஹோமம், ருத்ராபிஷேகங்களுக்கு கோடி மடங்கு செய்த பலிதம் கிடைக்கும், அதாவது பலன் கிடைக்கும். இந்த மரத்தை அடியில் அடி வைத்துக் கொண்டு சுற்றினால் எல்லாவித வியாதிகளும் நீங்கிவிடும் என்று கூறி யோகினிகளிடம் விடை பெற்று கொண்டு ஸ்ரீ குருநாதரான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தேய்பிறை துவாதசி அன்று கந்தர்வபுரத்திலிருந்து பீம அமரஜ நதிகளின் சங்கமத்திற்கு சென்றார். சுவாமி அவர்கள் எல்லா வல்லமை பெற்ற இறைவனானதினால் அவர் இந்த அத்தி மரத்தில் குடிக்கொண்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். இதோட இந்த பதிவு முடிவடையுது. நம்ம நாளைக்கு அடுத்த நாள் தவத்துல சந்திக்கலாம். அதாவது அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.